सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवांसस्तनूभिः व्यशेमदेवहितैर्यतायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्रा नंबर 4.8 படிப்போம். पृथ्वी च पृथ्वी मात्रा च आपश्चापो मात्रा च तेजश्च तेजो मात्रा च वायुश्च वायु मात्रा च आकाशश्चाकाश मात्रा च चक्षुश्च द्रष्टव्यं च श्रोतं च श्रोतव्यं च घ्राणं च घ्रातव्यं च रसश्च रसयितव्यं च त्वक् च स्पर्शयितव्यं च वाक् च वक्तव्यं च हस्तौ च दातव्यं च उपस्थश्चानन्दयितव्यं च पायुश्च विसर्जयितव्यं च पादौ च गन्तव्यं च मनश्च मन्तव्यं च बुद्धिश्च बोद्धव्यं च अहङ्कारश्चाहङ्कर्तव्यं च चित्तं च चेतयितव्यं च तेजश्च विद्योतयितव्यं च प्राणश्च विधारयितव्यं च. ஸோ இப்போ இந்த சௌரியாயணி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய கேள்விகளுக்கு பிப்பலாதர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ நாம் அந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம், 5வது ஃபைனல் கொஸ்டின். ஸோ ஸ்வப்ன அவஸ்தா அண்ட் சுஷுப்தி அவஸ்தா அது ரெண்டுத்தை பற்றின ஆன்சரை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த கடைசி கேள்விக்கான ஆன்சரை நாம் பார்க்கணும்.
ஸோ என்ன கேள்வி அது? கஸ்மின் சர்வே சம்பிரதிஷ்டிதா பவந்தி அப்படின்னு பார்த்தோம். ஸோ எது வந்து எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்குது, எது வந்து அல்டிமேட் பேசிஸாக இருக்குது. ஸோ எது அல்டிமேட் பேசிஸ், எல்லாத்துக்கும் எது அதிஷ்டானமாக இருக்குது அப்படின்னா துரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஜாக்கிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா அப்படிங்கிறத பார்க்குறதுனால இந்த இடத்துல துரியம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ அந்த துரியமில் தான் எல்லாருக்கும் கேட்குறதா? ஸோ துரியமில் தான் என்டையர் க்ரியேஷனே வந்து ரெஸ்ட் ஆகிறது. ஸோ அதுதான் வந்து இந்த மந்திரத்தில் அதுக்கான ஆன்சர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? என்டையர் க்ரியேஷனை முதல்ல எப்படி வந்து நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னா, பஞ்ச ஸ்தூல பூதானி பஞ்ச சூக்ஷ்ம பூதானி அப்படின்னு பார்த்தோம். பிருத்திவீச்ச, பிருத்திவி மாத்ராச்ச அப்படின்னு இருக்கு இல்லையா? பிருத்திவி அப்படிங்கிறது ஸ்தூல பூதத்தை ரெஃபர் பண்ணுறது, பிருத்திவி மாத்ரா அப்படிங்கிறது வந்து சூக்ஷ்ம பூதத்தை ரெஃபர் பண்ணுறது. அப்போ இந்த ரெண்டும் எதில் ரெஸ்ட் ஆகிறது அப்படின்னா துரியமில் ஆர் ஆத்மாவில். அப்புறம் இந்த ஸ்தூல பூதானிலேருந்து தான் பௌத்திக பிரபஞ்சம் வந்திருக்கு இல்லையா? அந்த 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்திருக்கு, பௌத்திக பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் எங்கே ரெஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னா ஆத்மாவில் ரெஸ்ட் ஆகியிருக்கு. எனக்கு என்னமோ வால்யூம் வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணேன், எனக்கே நான் பேசுறது கேட்கல. ஸோ இப்போ இந்த பௌத்திக பிரபஞ்சமும் ஆத்மாவில் ரெஸ்ட் ஆகியிருக்குன்னு இப்போ உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதனால இப்போ பௌத்திக பிரபஞ்சத்தை எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா திரிபுட்டியாக இப்போ வந்து அதை டிவைட் பண்ணுறது. திரிபுட்டி அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் இருக்கும் அதில்? சப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஜெக்ட். கரெக்டாக? சப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை வந்து பர்சீவ் பண்ணுவான். இதுதான் வந்து திரிபுட்டி. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்சர், அந்த இண்டிவிஜுவல் ஜீவா. நான் அப்படின்னு நான் வந்து காமனாக யூஸ் பண்ணுறேனே, அந்த நான் தான் வந்து அந்த சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்சர். அந்த எக்ஸ்பீரியன்ஸரை தான் நாம் வந்து கர்த்தா, போக்தா, ஞாதா, பிரமாதா, அகங்காரா, ஜீவா அப்படி எல்லாம் பேரை கொடுத்து கூப்பிடுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸர் தான் சப்ஜெக்ட். ஸோ ஜீவா தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்னது? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஞானேந்திரியாணி, கர்மேந்திரியாணி, அந்த கரணாணி, இது எல்லாம் வந்து கரணம்க்கு கீழே வந்துடும், நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஜீவா வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்ணுறான். அதுக்கு பேர் விஷயா அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்ல்டை வந்து விஷயம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் அதை சொல்லலாம். அப்போ திரிபுட்டி அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஜெக்ட், கர்த்தா, கரணம், விஷயம் ஆர் விஷயா. இது எல்லாமே, இந்த மூணுமே எதில் ரெஸ்ட் ஆகிறது அப்படின்னா ஆத்மாவில் ரெஸ்ட் ஆகிறது. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? திரிபுட்டி ரஹிதா, திரிபுட்டி அதீதா அப்படின்னும் நாம் சொல்லலாம். ஸோ ஆத்மாவில் டிவிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த 3 டிவிஷன்ஸும் ஆத்மாவுக்கு கிடையாது. ஸோ இப்படி 3ஆக இப்போ டிவைட் பண்ணினதுனால இந்த 8வது மந்திரத்தில் உபனிஷத் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி சொல்லிடுது. அந்த ஆப்ஜெக்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து ஆத்மாவில் தான் ரெஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிடுது. இப்போது எதை மிஸ் பண்ணியிருக்கு இந்த மந்திரத்தில் அப்படின்னா சப்ஜெக்ட், அந்த ஜீவா ஆர் கர்த்தா, அது வந்து நெக்ஸ்ட் மந்திரத்தில் நமக்கு அதுவும் எங்கே ரெஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறதை சொல்கிறது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நாம் இந்த மந்திரத்தை பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ போன கிளாஸில் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் சென்டென்ஸில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா சர்வம் பர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே அப்படின்னு வந்து போட்டுக்கணும். போன மந்திரத்துலேருந்து எடுத்து அதை வந்து இங்கே சப்ளை பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ வந்து இந்த ஜீவா தி இண்டிவிஜுவல் ஆர் தி எக்ஸ்பீரியன்சர் அவனை பற்றி நெக்ஸ்ட் மந்திரத்தில் உபனிஷத் சொல்ல போகிறது. நாம் வந்து மந்திரம் படிச்சுட்டு மீனிங் பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 4.9. ஏஷ ஹி த்ரஷ்டா ஸ்ப்ரஷ்டா ஸ்ரோதா க்ராதா ரசயிதா மந்தா போத்தா கர்த்தா விஜ்ஞானாத்மா புருஷः स परेक्षर आत्मनि संप्रतिष्ठते. ஸோ இங்கே வந்து அந்த கர்த்தா ஆர் தி சப்ஜெக்டை உபனிஷத் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. என்ன சொல்கிறது? ஏஷஹி விஜ்ஞானாத்மா புருஷா அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஜீவா இருக்கானே அதுக்கு உபனிஷத் என்ன பேர் கொடுக்கறது? விஜ்ஞானாத்மா புருஷா அப்படின்னு ஒரு பேரை இங்கே கொடுக்கறது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு விஜ்ஞானாத்மா புருஷான்னு சொல்கிறது. அப்போ நான் ஜென்ரலாக வந்து நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் இல்லையா? நான் என்ன பண்ணினாலும் நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்? நான் கண்ணு இந்திரியத்தை யூஸ் பண்ணுறேன், அதுதான் நான் பார்க்கிறேன் இல்லையா? அப்புறம் நான் கேட்கிறேன் அப்படின்னா நான் காது இந்திரியத்தை யூஸ் பண்ணுறேன். நான் தொடறேன், நான் துவக் இந்திரியத்தை யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் விதவிதமான கரணங்களை யூஸ் பண்ணுறதுனால நான் விதவிதமான ஆப்ஜெக்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கரணத்துக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் தான் அதால் வேலை பண்ண முடியும். கண்ணுனால் ரூபம் ஃபீல்டில் தான் வேலை பண்ண முடியும், காதுனால் சப்தம் ஃபீல்டில் தான் வேலை பண்ண முடியும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் கரணங்களை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போது கரணங்கள் டிஃப்ரெண்ட்டு, ஆப்ஜெக்ட்ஸு டிஃப்ரெண்ட்டு, ஆனால் சப்ஜெக்டு ஏகம். நானே தான் பார்க்குறேன், நானே தான் கேட்குறேன், நானே தான் தொடறேன், நானே நடக்கிறேன், நானே ஓடுறேன், நானே சாப்பிட்றேன். அப்போ அந்த நான் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான், ஏகம். ஆனால் நான் யூஸ் பண்ணுற கரணங்கள் அநேகம். அப்போ ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் தான் இங்கே இருக்குது. அதுதான் வந்து விஜ்ஞானாத்மா புருஷா, இந்த இண்டிவிஜுவல். அப்போ ஒரே இண்டிவிஜுவல் தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையும் இன்வால்வ் ஆகிறான். ஆனால் ஒரே இண்டிவிஜுவல் விதவிதமான கரணங்களை யூஸ் பண்ணுறதுனால, ஒரே அகங்காரா தான், ஒரே அகங்காரா விதவிதமான கரணங்களை யூஸ் பண்ணுறதுனால அவனுக்கே வேறு வேறு பேர் வந்து கிடைக்கிறது. அந்த அகங்காராக்கே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கிடைக்கிறது. இப்போ நான் வந்து அந்த ஆக்ஷன் வந்து பார்க்குற ஆக்ஷனாக இருக்குது, ஆர் நான் பார்க்குற இந்திரியத்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நானே இப்போ யாராயிடுறேன்? சீயர், பார்ப்பவன், ஆர் திரஷ்டா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் திரஷ்டா அப்படின்னு சொல்லுவாள். இதே நான் வந்து காது இந்திரியத்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பேர்? ஸ்ரோதா அப்படின்னு பேர், ஹியரர். அப்போ ஹியரர், ஸ்மெல்லர், திங்கர், அப்புறம் டூவர், இது எல்லாம் ஏக அகங்காராக்கு கொடுக்கப்படுற டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அதனால் இங்கே என்ன சொல்கிறது மந்திரம்? ஏஷா விஜ்ஞானாத்மா புருஷா, அதாவது அந்த ஜீவா, ஹீ திரஷ்டா, அவனே திரஷ்டா, அவனே ஸ்ப்ரஷ்டா, அவனே ஸ்ரோதா, அவனே கிராத்தா. கிராத்தானா யார்? ஸ்மெல்லர். யார் வந்து அந்த ஸ்மெல்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறானோ அவனே கிராத்தா அப்படின்னு சொல்கிறோம். கிராணம்னா கிராணேந்திரியம் தானே அதுக்கு பேர். அப்புறம் ரசயிதா அப்படின்னா டேஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே சப்ஜெக்ட் தான், ஆனால் அது டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது அந்த சப்ஜெக்ட்டுக்கே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கிடைக்கிறது.
ஸோ இது வரைக்கும் இந்த ரசயிதா வரைக்கும் என்னது பாஹ்ய கரணாணி, அதாவது வெளி விஷயத்தை யூஸ் பண்ணுறது, அதாவது வெளி விஷயங்களை பர்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் என்ன மந்தா போதா கர்த்தா. சரி, மந்தா போத்தான்னு வந்துடுத்துனா எந்த இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்துடுறது இல்லையா, அது என்னது அந்த கரணம்க்கு வந்துடுறது. இப்போ மைண்டு வந்து மைண்டு முழுக்க இப்போ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன சொல்லிக்கலாம், இமோட்டர். இமோட்டர்னு ஒரு வேர்டு இருக்குது. நம்ம வந்து ஜென்ரலாக இமோஷன் அப்படின்னு சொன்னால் நவுன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. இமோட் பண்ணுறது, இட்ஸ் அ வேர்ப். இமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இமோட்டர் ஆகிடுவேன் நான். ஆர் ஃபீலர் விடுறது இல்லை, ஃபீலர் அப்படின்னு சொன்னால் மந்தா அப்படின்னு அர்த்தம். நான் வந்து விதவிதமான இமோஷன்ஸை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இமோட்டிங். இல்லைன்னா என்ன சொல்லலாம், அந்த மந்தாவை வேறு என்னமா சொல்லலாம் அப்படின்னா திங்கர் அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா. இப்போ இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படிலாம் நம்மளுக்கு வந்து இந்த யோசனை வரும்பொழுது அந்த மந்தாவை வந்து திங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து எல்லா இமோஷன்ஸும் நம்ம கோத்ரூ பண்ணுறதுனால அதை மந்தா, இமோட்டர். அதுக்கப்புறம் என்ன போத்தா. போத்தானா நோவர், தெரிஞ்சுக்கிறவன். அது என்னது, எப்படி நான் போத்தாவாக ஆறேன், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால நான் போத்தாவாக ஆறேன், புத்தியை யூஸ் பண்ணுறதுனால. இன்டலெக்ட் நான் வந்து, அதாவது சித்தம் என்னது அது, மனசு புத்தி சித்தம் அகங்காரம். ஸோ மனசு வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணினேன்னா நான் மந்தா, புத்தியை நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணால் நான் போதா. அதுக்கப்புறம் ஃபைனலாக கர்த்தா அப்படிங்கிற வார்த்தை எல்லா கர்மேந்திரியங்களையும் ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஞானேந்திரியம் முடிஞ்சிடுத்து, அந்த கரணாணி வந்து மந்தா அண்ட் போதா ரெஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கர்த்தாங்கிற வார்த்தை எல்லா கர்மேந்திரியங்களையும் குறிக்கிறது. அப்போது சப்ஜெக்ட் ஒன்று தான், ஆனால் இந்திரியாணி, இந்திரியங்கள் அநேகம். அதனால தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன் அண்ணா என்ன அர்த்தம், ஒரே இது தான் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஜீவாத்மா ஏகம், இந்த ஜீவா ஒரே ஆள் தான், ஆனால் அவன் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை பண்ணுறதுனால, டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுனால அவனுக்கு டிஃப்ரெண்ட் பேர் கிடைக்கிறது. சரி, அந்த ஜீவா எங்கே வந்து, அந்த ஜீவாக்கு எது அதிஷ்டானம் அப்படின்னு பார்த்தா அந்த துரியம்தான் அதிஷ்டானம். ஸோ இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்ம துரியம்தான் அதிஷ்டானம். சரி, யார் இந்த ஜீவா அப்படின்னு கேட்டோம்னா, சரி இப்போ உபனிஷத் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இந்த விஞ்ஞானாத்மா புருஷா ஆத்மாவில் ரெஸ்ட் ஆகிறான், அவனுக்கு அதிஷ்டானம் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. பட் யார் இந்த ஜீவா அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தோன்னா புருஷா அப்படின்றது விஞ்ஞானாத்மா புருஷாங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ அது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஜீவாத்மாங்கிறது ஜென்ரலாக எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலை ரெஃபர் பண்ணும், துரியமை தான் ரெஃபர் பண்ணும். ஆனால் துரியமில் ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. அப்போது இந்த இடத்துல, இந்த கான்டெக்ஸ்டில் அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறதுனா ஜீவாவை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஜீவா அப்படின்னா என்னது அகெயின், இப்போ இந்த துரிய சைத்தன்யம் இருக்கே, இந்த துரிய சைத்தன்யம் இந்த சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது என்னது, அதுக்கு என்ன பேர், சிதாபாசகான்னு அதுக்கு பேர். இந்த சைத்தன்யத்துக்கே, இந்த சைத்தன்யம் சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அதுக்கு சிதாபாசம் அப்படின்னு பேர். ஆர் பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து சூரியன் ஒரு மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா
ஒரு மிரரில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் விழுந்ததுன்னா அந்த மிரரில் என்ன தெரியும்? சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த சரீரத்தில் எது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா சிதாபாசம் அவைலபிளாக இருக்குது. இந்த சிதாபாசகா இருக்குல்ல, அதுதான் ஜீவா. இந்த கான்டெக்ஸ்டில் சிதாபாசகா தான் நாம் வந்து ஜீவான்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த சூக்ஷ்ம சரீரம் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் சிதாபாசமும் இருக்கும். கரெக்டாக? எவ்வளோ டைம் பீரியடுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அவ்வளோ டைம் பீரியடுக்கு ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர் சிதாபாசம் இருக்கும். எப்போ சூக்ஷ்ம சரீரம் போகிறதோ அப்போ சிதாபாசமும் வந்து போயிடும். அப்போது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் என்ன ஆகும்? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் எப்போவும் கண்டினியூ ஆகும். இப்போ இந்த சிதாபாசகா போய்டுறதுனால ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஆனால் எக்ஸ்பீரியன்சர் இருக்க மாட்டான். கரெக்டாக? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஆனால் எக்ஸ்பீரியன்சர் இருக்க மாட்டான். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? எக்ஸ்பீரியன்சர் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிறதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ யார் எக்ஸ்பீரியன்சர்? சிதாபாசகா தான் எக்ஸ்பீரியன்சர். ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான் எக்ஸ்பீரியன்சர். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அதை? இப்போ வந்து இந்த செவர் எடுத்துக்கலாம். இந்த செவரில் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கா இல்லையா? ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான், உங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து ஓசி இருக்கா இல்லையா? ஓசி இருக்கு. ஏன் ஓசி இருக்க வாலில்? சர்வகதா கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால வால்லையும் கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்கும். சரி, வாலில் இருக்கிற கான்ஷியஸ்னஸ் தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது? சத்தா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது இல்லையா? ஆஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் அது வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் வாலில் இருந்தாலும் வால்னால் எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்னால எக்ஸ்பீரியன்ஸராக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டா? மைண்ட் இல்லைலாம் இல்லை. என்ன வாட் இஸ் த பாட்டம் லைன்? மைண்ட் இல்லை தான், அதனால தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. பட் என்ன இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸர் கிடையாது. அப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸர் வரான்? எங்கேருந்து வரான் அவன்? அப்போது சூக்ஷ்ம சரீரம் இருக்கும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு சிதாபாசகா, ஒரு எக்ஸ்பீரியன்சர் வந்து ஃபார்ம் ஆகிறான். அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நாம் வந்து எக்ஸ்பீரியன்சர் ஜீவா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸ் அநேகமாக ஏக்கமாக? ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அநேகம். எவ்வளோ சரீரங்கள் இருக்கோ அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்போ ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கும், ஆனால் எத்தனை கண்ணாடி வைக்கிறோமோ அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி தெரியுமோ அது மாதிரி ஏக சைத்தன்யம். ஆனால் எத்தனை சரீரங்கள் இருக்கோ அத்தனை சரீரங்கள்லையும் அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்சர்ஸ் இருக்கிறதுனால நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸஸும் ஏற்படுறது. அப்போ எக்ஸ்பீரியன்சர் சித்து கிடையாது. எக்ஸ்பீரியன்சர் வந்து சிதாபாசகா. அந்த சிதாபாசகாவை தான் விஞ்ஞானாத்மா புருஷா அப்படின்னு வந்து இங்கே உபனிஷத் வந்து மென்ஷன் பண்ணுறது. நாந்தஃப் பிரஜ்ஞம் ந பகிஷ் பிரஜ்ஞம் நோ பயத்தஃப் பிரஜ்ஞம் ந பிரஜான கணம். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுறது. சரி, இப்போது இந்த எக்ஸ்பீரியன்சர் சிதாபாசகா இருக்கானே, அவனுக்கு ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? அவனால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? கொஞ்சம் மாற்றி கேட்டால் திருன்னு முழிக்க வேண்டியது. இண்டிபெண்ட்ன்ற வார்த்தை வந்தால் தான் இல்லை, இண்டிபெண்ட் இல்லைன்னு சொல்லுவோம். டிபெண்ட் அப்படின்னு வார்த்தை வந்தால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா இதுவும் ரொம்ப பேசிக் இதுதான் இல்லையா. ரிஃப்ளெக்ஷன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியாது. அப்படி மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நான் போய் கண்ணாடியில் போய் பார்த்தேன் அப்படின்னா நான் போனாலும் கண்ணாடியில் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிண்டே இருக்கும். அதனால் என்ன தெரிய வருது, அந்த எக்ஸிஸ்டன்ஸையே அதுக்கு ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் தான் லெண்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ ஜீவா, கரணம், விஷய ஆர் சிதாபாசா, இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆர் தி வேர்ல்டு. இந்த திரிபுட்டி இருக்கே, இந்த மூணுமே எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது, சித்துக்கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது. இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஜீவா, இன்ஸ்ட்ருமெண்ட், விஷயா, இது மூணுமே சித்துக்கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் வந்து இங்கே லாஸ்ட்டு லைனில் சொல்லப்படுறது. ச அப்படின்னு சொன்னால் சஹன்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மானா இந்த இடத்துல யார், சிதாபாசா. ஸோ ச அப்படின்ற வார்த்தை வந்து ஆக்சுவலாக ஜீவாத்மா ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடி மந்திரத்தில் வந்து அந்த கரணம் அண்ட் விஷயா அது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் இந்த இடத்துல வந்து ஜீவாவும் கூட என்னவா, ஜீவாக்கும் கூட இந்த துரியம்தான் அதிஷ்டானம். பரேக்ஷரே ஆத்மனி, பரேக்ஷரே ஆத்மனி அப்படின்னா இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆர் துரியம் ஆத்மா. ஸோ அகெயின் உபனிஷத் வந்து அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ உடனே நாம் வந்து என்ன ஞாபகப்படுத்திக்கணும், முண்டக்க உபனிஷத்தில் பிரம்மனை வந்து அக்ஷரம் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணினதை நாம் வந்து இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா அது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. பிரஷ்னோ உபனிஷத் வந்து பிராமண உபனிஷத்து, முண்டக்க உபனிஷத் வந்து மந்த்ரோபனிஷத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அந்த அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே வந்து உபனிஷத் கோட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல அகெயின் சங்கரர் வந்து கமெண்ட்ரி எழுதும் பொழுது அங்கேருந்து முண்டக்க உபனிஷத்தில் பிரம்மனுக்கு என்னெல்லாம் டெஃபினிஷன்ஸ் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே எடுத்து இங்கே வந்து போட்டுக்கிறார். சஹ பாஹ்யாப்யந்தரோ ஹஜஹ அப்ராணோ ஹமனஹா சுப்ரஹா அக்ஷராத் பரதஃப் பரஹா அப்படின்னு அங்கே முண்டகோபனிஷத்தில் நாம் பார்த்தோம். அதை வந்து இந்த இடத்துல இந்த அக்ஷரம்ங்கிற வார்த்தைக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து சங்கரர் கொடுக்குறார். ஸோ அத்தஃப் பரயா தது அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு பார்த்துருக்கோம். எத்தது அத்ரேஷம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் ததபாணி பாதம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து அவர் கோட் பண்ணுறார். ஸோ அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தையை பிரஷ்னோபனிஷத் இங்கே யூஸ் பண்ணுறது. அப்போ என்டையர் திரிபுட்டி ஆத்மாவில் ரெஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அஜ்ஞானிகள் என்ன சொல்லுவா அப்படின்னா என்டையர் திரிபுட்டி வந்து ஆத்மாவில் ரெஸ்ட் ஆகிறதுன்னு சொல்லுவாள். ஞானி என்ன சொல்லுவான், என்டையர் திரிபுட்டி என் மேலே ரெஸ்ட் ஆகிறது. மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம். ஸோ தே ஆல் ரெஸ்ட் இன் மீ அப்படின்னு சொல்லுவான். அதனால் உபனிஷத்து இங்கே என்ன சொல்ல வருது, நீ ஒன்று சிதாபாசாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறது. நீ ஒன்று சென்ஸ் ஆர்கன்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிக்காத, வேர்ல்டோடவும் ஐடென்டிஃபை பண்ணிக்காத. அப்போ அதெல்லாம் என்னது, நாம ரூபம், அதுக்கே சப்ஸ்டான்ஷியாலிட்டி கிடையாது. அது எல்லாமே எங்கே ரெஸ்ட் ஆகிறதுனா என் மேலே தான் அது எல்லாம் ரெஸ்ட் ஆகிறது. எப்படி வந்து அந்த ட்ரீம் திரிபுட்டி ஒரு அப்பியரன்ஸ் தானே, கனவு திரிபுட்டி வந்து ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ், அது ஃபேக்ட் கிடையாது. அதெல்லாம் எங்கே ரெஸ்ட் ஆகிறது ட்ரீம் சமயத்தில், வேக்கர் ஆகிய என் மேலே தான் அந்த ட்ரீமே வந்து ரெஸ்ட் ஆகுது. ட்ரீம்லேயும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு, கரெக்டாக? இங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் கனவுலேயும் பண்ணுறோமா இல்லையா?
பண்ணுறோமா இல்லையா? இருக்கா வேறு வித்தியாசமெல்லாம் கனவு வருமா இருக்காது? ஸோ அதே திரிபுட்டி வந்து ட்ரீம்லேயும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அன்னம் அன்னாதா ஸ்லோகிருத்து தைத்திரிய உபனிஷத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த திரிபுட்டி வந்து ட்ரீமில் வேக்கரில் ரெஸ்ட் ஆகிறது. இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற திரிபுட்டி எங்கே ரெஸ்ட் ஆகுது? ஆத்மாவாகிய என் மேலே ரெஸ்ட் ஆகிறது. துரியமில் அது ரெஸ்ட் ஆகிறது. நெக்ஸ்ட் மந்திரம், மந்த்ரா நம்பர் 4.10. பரமேவாக்ஷரம் பிரதிபத்யதே சயோஹ வை ததச்சாயமசரீரமலோஹிதம் ததச்சாயமசரீரமலோஹிதம் சுப்ரமக்ஷரம் வேதயதே யஸ்து சோம்ய ச சர்வஜ்ஞः சர்வோ பவதி ததேஷ ஸ்லோகः. இப்போ வந்து இந்த மந்திரம் வந்து ஞான பலனை சொல்கிற மந்திரம். இந்த ஞானம் எனக்கு ஏற்பட்டதுன்னா அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? சஹ யஹ ஹவை வேதயதே. ஸோ சப்போஸ் ஒரு பர்சன் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த துரியம் அப்படிங்கிறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த நாந்தப் பிரஜ்ஞம் ந பகிஷ்பிரஜ்ஞம் நோ பயத்தப் பிரஜ்ஞம் ந பிரஜானகணம் ந பிரஜ்ஞம் நா பிரஜ்ஞம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம், அப்படி அதை யார் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ அக்ஷரம் பிரம்ம தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட அக்ஷரம் இது? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அச்சாயம் அஷரீரம் அலோஹிதம். அச்சாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயா. சாயா இருக்கு இல்லையா, அதனோட ஆப்போசிட் தான் அச்சாயா. அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அப்போ இந்த இடத்துல அச்சாயம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறது அப்படின்னா காரண ஷரீர ரஹிதா அப்படின்னு அர்த்தம். அப்போ அஷரீரம் அப்படின்னா சூக்ஷ்ம ஷரீர ரஹிதா. அலோஹிதம் அப்படின்னு சொன்னால் ஸ்தூல ஷரீர ரஹிதா. அப்போனா யார் வந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரம், ஷரீரத்திலேருந்து யார் ஒருத்தர் ஃப்ரீயோ, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் வேண்டாம். ஸோ ஜென்ரலாக வந்து சாயா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஷேடோ இல்லையா, நிழல் அப்படின்னு அர்த்தம். நிழல் ஆர் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லலாம், இருட்டு அப்படின்னு அதை சொல்லலாம். அதனால தான் இப்போ வந்து எங்கே நிழல் இருக்குது, இங்கே ரோட்டில் நடந்து போனால் தேடுறோம் இல்லையா, சம்மர் சீசனில் விருக்ஷ சாயா எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டார்க்னஸ் அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், டார்க்னஸ்ஸை ஜென்ரலாக எதோடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்? இக்னோரன்ஸோட கனெக்ட் பண்ணுவோம், அவித்யாவோட கனெக்ட் பண்ணுவோம். அவித்யா அப்படின்னாலே என்னது? காரண சரீரம். அதனால சாயா அப்படிங்கிறது காரண சரீரத்தை ரெஃபர் பண்ணுறது. தூங்கும்பொழுது எதில் இருக்கோம்? நம்ம சாயாவில் தான் இருக்கோம், டார்க்னஸில் தான் இருக்கும். ரூமில் குட்டியாக லைட் எரிஞ்சிருந்ததுன்னா கூட நமக்கு வந்து அது தெரியாது. அப்புறம் சாயா அப்படின்னு சொன்னால் மித்யா அப்படின்னும் வந்து நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் சாயாவை மித்யான்னு சொல்லலாம்? சத் அசத்யாம் அனிர்வச்சனீயம். இப்போ ஷேடோ உண்மையிலே இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை அப்படின்னு சொன்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கே இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நாம் என்ன சொல்லிடுறோம்? மித்யா. அது சத்தும் கிடையாது, அசத்தும் கிடையாது. அதனால தான் அனிர்
வச்சனீயம். இட் கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்டு. ஸோ அதனால் சாயா அப்படின்னா இந்த இடத்துல காரண சரீரம். ஸோ அச்சாயா அப்படிங்கிறது வந்து காரண சரீர ரஹிதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன? அசரீரம், சூக்ஷ்ம சரீர ரஹிதம். அப்புறம் அலோஹிதம். லோஹிதம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட்ரியிலேருந்து தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். லோஹிதம்னா என்ன படிச்சிருக்கோம்? நம்ம ரெட்டு கலர்னு படிச்சிருக்கோமா? அப்போ அலோஹிதம் அப்படின்னா ரெட்டு கலர் இல்லாத அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது என்ன திடீர்னு ரெட்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபனிஷத் வந்து யூஸ் பண்ணுறது? ஏன் அது ஸ்தூல சரீரம்னு சொல்கிறோம்? ஸ்தூல சரீரத்தில் பிளட் இருக்குது, பிளட்டு ரெட் கலராக இருக்கும், அதனால் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெட்லெஸ் ஆர் பிளட்லெஸ் அப்படின்னா ஸ்தூல சரீர ரஹிதம். ஆர் ரெட் அப்படிங்கிறதை நாம் வந்து ஜென்ரலாக எல்லா கலருக்கும் அந்த ரெட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து மேட்ரிமோனி சைட்லலாம் போடும்பொழுது என்ன போடுறோம்? ஃபேர், வீட்டிஷ், வெரி ஃபேர் அப்படிலாம் போடுறோம்ல. அதெல்லாம் எந்த சரீரத்தை பேஸ் பண்ணி அந்த இதெல்லாம் போடுறோம்? ஸ்தூல சரீரத்தை பேஸ் பண்ணி. சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஜெண்டரே கிடையாது, அதனால் அதுக்கு கலர்லாம் வந்து உனக்கு வெள்ளை கலர் சூக்ஷ்ம சரீரம், எனக்கு ப்ரௌன் கலர் சூக்ஷ்ம சரீரம் அப்படிலாம் வந்து நம்ம அதை சொல்லவே முடியாது. அப்போ இந்த கலர் வந்து ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் பாசிபிள். அதனால அலோஹிதம் அப்படிங்கிறது கலர்லெஸ். கலர்லெஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா ஸ்தூல சரீர ரஹிதம், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் व्यतिरिक्तः अवस्थात्रय साक्षी सच्चिदानंद स्वरूप संयस्तिष्ठति स आत्मा. அதை தான் உபனிஷத் இங்கே சொல்கிறது. ஸோ அதை யார் வேதயத்தே, அதை யார் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ, அதனோட நேச்சர் எப்படி இருக்குது? சுப்ரம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர ரஹிதா அப்படின்னு சொல்லிட்டாலே ஆப்வியஸாக அது எப்படி இருந்தாகணும்? சுப்ரமாக தான் இருக்கணும். சுப்ரம்னா சுத்தம், பியோர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இம்ப்யூரிட்டிஸ். அதுக்கு அஜ்ஞானம் கூட கிடையாது, இன்க்ளூடிங் இக்னோரன்ஸ். அதுக்கு எந்த இம்ப்யூரிட்டியும் கிடையாது. ஏன்னா இக்னோரன்ஸ் அப்படிங்கிற இம்ப்யூரிட்டி எதை சேர்ந்தது? காரண சரீரத்தை சேர்ந்தது. ஆத்மாவை இக்னோரன்ஸால் டச் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம். சௌக்கியமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி யார் அந்த பியோர் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது? ச பரமேவாக்ஷரம் பிரதிபத்தியதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவர் ஆஃப் ஆத்மா மர்ஜஸ் இன்டு ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவன் ஆத்மாவோட மர்ஜாகிறான்? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அதுவும் முண்டக்கோபனிஷத்தில் பார்த்தோமா? அதே மாதிரி இங்கே பிரஷ்னோபனிஷத் இங்கே சொல்கிறது. இப்போ மர்ஜ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸாக்டாக மர்ஜ் பண்ணுற ஆக்ஷன்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஆத்மாவும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறதை அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேறு ஆத்மா வேறேன்னு ஒரு ராங் நோஷன் வச்சுருந்தான். இப்போ இந்த மர்ஜிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ராப்பிங் தி நோஷன். நான் வேறு ஆத்மா வேறேங்கிற தவறான ஐடியாவை அவன் வந்து ட்ராப் பண்ணுறான். அந்த ஃபால்ஸ் நோஷன், எனக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் நிறைய டிஸ்டன்ஸ்லாம் இருக்குதுன்னு ஒரு ராங் நோஷன் வச்சுருந்தானே, அதை வந்து அவன் ட்ராப் பண்ணுறான். அப்போ அவன் நான் தான் துரியம் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறான். ஸோ எஸ்து வேதயத்தே சோம்ய. வேதயத்தே அப்படின்னு திருப்பியும் நாம் வந்து அதை போட்டுக்கணும். எஸ்து சோம்ய மட்டும்தான் இருக்கு இல்லையா? எஸ்து வேதயத்தே சோம்ய. யாருக்கு இந்த நாலேஜ் கிடைக்கிறதோ சஹ சர்வஜ்ஞா பவதி.
சர்வோ பவதி சர்வஜ்ஞா. அகெயின் இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கோம் நம்ம? முண்டகோ உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி அப்படின்னு பார்த்துக்கோம். எதை ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதா ஆகிறது. எப்படி? ஆத்மாவை தெரிஞ்சுட்டா எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதா ஆகிறது? எதனால் அப்படி சொல்கிறோம் நம்ம? நோவர் ஆஃப் ஆத்மா நோஸ் எவ்ரி திங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த ஆத்மா தான் எல்லாமாகவும் அப்பியர் ஆகிறது. ஒரே ஆத்மா தான் எல்லாமாகவும் வேறு வேறு நாமரூபத்தோடு அப்பியர் ஆகிறது. அப்போ அந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கே, அதெல்லாம் என்னது அப்படின்னா வேஷம், ஆத்மாவோட வேஷம். ஆத்மாவே எல்லாமாகவும் அப்பியர் ஆகிறது. ஸோ ஆத்ம ஜானேன சர்வஜானம் பவதி. ஏன்னா ஆத்மனா ஏவ சர்வத்வாத், ஆத்மா எல்லாமாகவும் இருக்கிறதுனால ஆத்மாவை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதா ஆகிறது. ஏன்னா அனாத்மான்னு ஒன்று இல்லவே இல்லை. கரெக்டு தானே? அனாத்மான்னு ஒரு திங்கு கிடையாது. அனாத்மானா பின் என்னது? அது ஒரு நேம், அது ஒரு நாம, அவ்வளோதான். அனாத்மான்னு ஒன்று ஆக்சுவலி இல்லை. ஸோ அதனால சக சர்வஜ்ஞா பவதி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது உபனிஷத்? சக சர்வஹா பவதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நோவர் ஆஃப் ஆத்மா நோஸ் எவ்ரி திங், ஓகே. ஆனால் அவனே எல்லாமாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நோவர் ஆஃப் ஆத்மா பிகம்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறது. சர்வஹா பவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகமிங் அப்படின்னா அகெயின் ஏதோலாம் ஆகிற விஷயம் இங்கே கிடையாது. அப்போ என்னது? எல்லாமே வந்து வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அப்போ எவ்ரி திங் இஸ் நத்திங் பட் மீ அலோன் இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். எப்படி வந்து ஒரு ட்ரீமர் முழிச்சுண்டதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறான்? நானே தான் எல்லாமாவும் அப்பியர் ஆனே அப்படின்னு எப்படி அவன் வந்து தெரிஞ்சுக்கிறானோ, அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நானே தான் அப்பியர் ஆனேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறானோ, அது மாதிரி நானே தான் எல்லாமாகவும் அப்பியர் ஆகிறேன். அப்போ ஞானி வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் இல்லை, அந்த ஞானி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நான் தான் அப்படின்னு வந்து ஞானி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஏன்னா நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு கிரேட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இதுதான் நான் அப்படின்னு நாம் வந்து கன்க்ளூட் பண்ணிடுறதுனால தான், அந்த லோக்கலைஸ் பண்ணிடுறோம் இல்லையா. எனக்கு இதுக்கு மேலே நான் இல்லை அப்படின்னு நாமளே நம்மளை வந்து லிமிட் பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏற்படுறது, துக்கம் ஏற்படுறது. அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அதுதான் காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ். ஏன் நான் வந்து என்னை லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக என்ன ஆகிறது அப்படின்னா, இன்னொருத்தரோடு நான் வந்து இப்போ கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால தான் ஸ்தூல சரீர லெவல்லையும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அந்த பர்சன் மாதிரி எனக்கு சரீரம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். சூக்ஷ்ம சரீர லெவல்லையும் நமக்கு வந்து கம்பேரிசன் ஏற்படுறது. ஸ்தூல சரீரமில் நிறைய ஆர்கன்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். நிறைய தள்ள முடி இருக்கலாம், இப்படி அழகாக இருந்திருக்கலாம், மூஞ்சி கண்ணாடி போட்டுக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம், இப்படியும் வந்து நாம் நிறைய யோசிப்போம். லெவல்லையும் வந்து இமோஷ்னலி அந்த அபூர்ணத்துவம் வந்து நமக்கு இருக்கும். மனசளவில் அந்த அபூர்ணத்துவம் இருக்கும். சில பேருக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பா, சில பேருக்கு நீ இருக்கியான்னு கேட்குறதுக்கு கூட யாரும் வந்து இல்லாமல் இருப்பா. ஸோ அதெல்லாம் வந்து இமோஷ்னல் அபூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லலாம். புத்தி லெவல்லையும் நமக்கு அபூர்ணத்துவம் ஏற்படும்.
நீங்கள்லாம் இவ்வளோ உபனிஷத் படிச்சுட்டேள், நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. பாவம் புதுசாக வந்தவளுக்கு தெரியாது, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிலாம் தெரியாது. அவளும் அவங்கள மாதிரி ஆகிடுவா கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அந்த இன்டலெக்சுவல் லெவல்லையும் நமக்கு வந்து அபூர்ணத்துவம் ஏற்படுறது. இன்ஃபேக்ட் எதை வந்து ஒத்துக்கவே முடியாதுன்னா, எனக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும், இவ்வளோ தெரியல அப்படிங்கிற அந்த இன்டலெக்சுவல் லிமிட்டேஷனை தான் நம்மளால் வந்து ஆக்சுவலாக ஒத்துக்கவே முடியாது. அதனால தான் ஒரு ஆட்டோக்காரனுக்கு கூட வழி தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். எதையாவது ஒன்று சொல்லி இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லுவானே ஒழிய எனக்கு தெரியாது. ஏன்னா யாருக்குமே வந்து தெரியாதுன்னு சொல்கிறது வந்து ஒத்துக்கவே முடியாது, அந்த இன்டெலெக்ட்னால் வந்து ஒத்துக்க முடியாது. அதுதான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் லிமிட்டேஷன். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா, பீயிங் ஒன் ஆஃப் தி திங்ஸ், அது வந்து சம்சாரா. பீயிங் எவ்ரி திங் இஸ் மோக்ஷா. அதனால தான் நம்ம பார்த்துருக்கோமே, தமிழ் ஆள்லேருந்து இங்கிலீஷ் ஆல் ஆகிறது தான் நம்மளுடைய ப்ராஜெக்டே. தமிழ் ஆள் அப்படின்னா ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், இங்கிலீஷ் ஆல் அப்படின்னா எவ்ரி திங். ஆளாக இருக்கிற வரைக்கும் மிசரபிளாக இருக்கும், ஆளாக இருந்தோன்னா ஜாலியாக இருக்கலாம். அகமன்னம் 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 அகமன்னாதா அகம் ஸ்லோககிருதா அகம் ஏவ இதம் சர்வம். இதம் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு படித்தோம் இல்லையா இப்போ தான் ரீசண்டாக. அப்போ நான் வந்து எங்கேயாவது எதையாவது நான் ஆச்சரியப்படுற மாதிரி பார்க்குறேன், ஆர் ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா, அது யாரோட க்ளோரி? அது என்னோட க்ளோரி. இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பாட்டு பாடணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் பகவான் வந்து இந்த ஜென்மத்தில் அந்த கொடுப்பனை எனக்கு கொடுக்கலை அப்படின்னு சொன்னால், வேறு யாரோ ரொம்ப நன்னா பாடுறவா இருக்கால, அது யாரோட க்ளோரி? என்னுடைய க்ளோரி. எதையெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தினாலையும் சூக்ஷ்ம சரீரத்தினாலையும் பண்ண முடியலையோ, அதாவது வேறு ஸ்தூல சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரத்தில் பண்ண முடியறது அப்படின்னா எல்லாமே என்னுடைய க்ளோரி தான். அப்போ கம்பேரிசனுக்கே இங்கே வந்து இடம் இல்லை. இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த 10th சாப்டரில் சொல்கிறாரே, என்னோட க்ளோரி என்னோட க்ளோரி அப்படின்னு. அந்த ஞானி என்ன சொல்லிக்கலாம், அதெல்லாம் என்னோட க்ளோரி அப்படின்னு வந்து ஞானி வந்து அதை சொல்லுவார். எல்லாமே என்னுடைய விபூதி. ஸோ இது வந்து சர்வோபவதி, ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்ட் பலம், இந்த ஞானத்துடைய பலமாக இங்கே வந்து சொல்லப்படுறது. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ததேஷ ஸ்லோகா ஒரு ரிக்வேத மந்திரம் இருக்குது அப்படின்னு வந்து உபனிஷத் இங்கே சொல்கிறது. ஸோ அதர்வண வேத உபனிஷத் வந்து ரிக்வேதத்தை கோட் பண்ணுறது. ஏன்னா ரிக்வேதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, ஒரிஜினல், அதான் முதல்ல வந்தது. அப்புறம் ரொம்ப பெரிய வேதம் வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கிறது வந்து ரிக்வேதத்தில் தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரிக்வேதத்துலேருந்து தான் மற்ற இடத்துலலாம் வந்து எடுத்து கோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ வந்து அது என்ன மந்திரம் அப்படின்னு 4.11 வந்து படிக்கலாம். விஜ்ஞானாத்மா சஹ தேவைஸ்ச சர்வைஃ பிராணா பூதானி சம்பிரதிஷ்டந்தி யத்ர சர்வைஃ பிராணா பூதானி சம்பிரதிஷ்டந்தி ததக்ஷரம் வேதயதே யஸ்து சோம்ய ச சர்வஜ்ஞः சர்வமேவாவிவேஷேதி. ஸோ அகெயின் தது அக்ஷரம். அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் அழியாதது அப்படின்னு அர்த்தம். எது ஒன்று அழிவுக்கு உட்பட்டது இல்லையோ, அதனால தான் நம்மளுடைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, அது கூட என்ன சொல்கிறோம் நம்ம, அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறோம். அக்ஷரமாலா அப்படின்னு பேர் அதுக்கு. ஆல்ஃபபெட்ஸு கூட, ஆல்ஃபபெட்ஸுக்கு ஏன் பின்ன அக்ஷரம் பேர் வச்சா அப்படின்னா அது கூட வந்து அழியாத, இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்கிறா.
எப்படி வந்து ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம அழியாதது அப்படின்னு சொல்லலாம்? ஆல்ஃபபெட்ஸ் அழியக்கூடியது தானே, அதை வந்து க்ஷரம் அப்படின்னு தானே ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் அக்ஷரம் அப்படிங்கிறது வந்து அழியாதது அப்படின்னு அதை வந்து குறிக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கிடையாது, ஆன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கிடையாது இல்லை. அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த சவுண்ட் ஒரிஜினேட் ஆகிறது, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த சவுண்ட் வந்து முடிஞ்சு போய்டுறது. அப்போ எப்படி ஒரு பிகினிங் அண்ட் எண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி அதை வந்து நாம் அக்ஷரம்னு சொல்லலாம்? ஆல்ஃபபெட்ஸை எப்படி சொல்லலாம்? இப்போ இதை வந்து சப்தங்கள் தானே, சப்தங்கள் வந்து எந்தனுடைய ஆட்ரிபியூட்டு? ஆகாசத்துடைய குணம் தானே சவுண்டு. ஆகாஷஸ்ய குணஹா, ஆகாசத்துக்கு சப்த குணம் இருக்குது, வாயுக்கு ஸ்பர்ஷ குணம் இருக்குது, அப்புறம் அக்னிக்கு ரூப குணம் இருக்குது. அக்னிக்கு வெறும் ரூப குணம் மட்டும்தான் இருக்கா? அந்த மூணுமே வந்து அதில் வந்துடும், இன்ஹெரிட் பண்ணிக்கும் அக்னி இல்லையா? அப்போ எல்லா சப்தங்களும் ஆல்ரெடி ஆகாசத்தில் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? அவ்யக்த ரூபமாக இருக்குது. அப்போ நான் வந்து சும்மா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவ்யக்த ரூபத்தை வியக்தமாக்குறேன், அவ்வளோதான். எப்போவுமே அது இருந்துட்டு தான் இருக்கும். எதர் வியக்த ரூபத்தில் இருக்கும், இல்லைன்னா அவ்யக்த ரூபத்தில் அது அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து அந்த 7 கலர்ஸ் இருக்கே, ரெயின்போவில் இருக்கிற 7 கலர்ஸு, அது வந்து ஒயிட் லைட்டில் எப்பவுமே தான் இருக்கும். ஆனால் அது தெரியணுன்னு நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ரிசம் கொண்டு போய் வச்சாதான் அந்த வந்து அந்த 7 கலர் வந்து தெரியும் இல்லையா? அது மாதிரி சவுண்டெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து சும்மா அதை அந்த வாக் இந்திரியம் அப்படின்னு ஒன்று வந்து அதுக்கு தேவைப்படுறது, அது இருந்ததுன்னா அந்த அவ்வியக்தமாக இருக்கிற சப்தம் வந்து வியக்தமாக ஆகிறது. அதனால சாஸ்திரம் வந்து சவுண்டை வந்து அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து பிரம்மனும் அக்ஷரம், சவுண்டும் அக்ஷரம் அப்படின்னா எப்படி அதை வந்து ரெண்டுத்தையும் டிஃபரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, இது பரேக்ஷரம், பர அக்ஷரம், அது அபர அக்ஷரம். இது சவுண்ட் வந்து அபர அக்ஷரம். ஸோ இந்த பிரம்மன் வந்து இந்த அக்ஷரம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பிரம்மனை ரெஃபர் பண்ணுறது. எத்திர சம்பிரதிஷ்டந்தி, எத்திர சம்பிரதிஷ்டந்தினா எந்த பிரம்மனில் இந்த திரிபுட்டி எல்லாம் வந்து ரெஸ்ட் ஆகிறதோ. அப்போ திரிபுட்டி வந்து பிரம்மன்கிட்டேருந்து தான் எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது. ஸோ திரிபுட்டியை இங்கே வந்து எப்படி பார்த்தோம்? விஞ்ஞானாத்மா, அதாவது சிதாபாச ரூப ஜீவகா, அதுக்கப்புறம் பிராணா. பிராணா அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, எல்லா கரணங்களையும் பிராணன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. பூதானி அப்படிங்கிற வார்த்தை வந்து விஷயம் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட்ஸ், அதை வந்து ரெஃபர் பண்ணுறது. அப்போ சப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்ஜெக்ட். விஞ்ஞானாத்மா தான் சப்ஜெக்டு, பிராணா தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பூதானி வந்து விஷயா. இதுதான் திரிபுட்டி. அதுக்கப்புறம் என்னது? சர்வைஹி தேவைஹி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் தேவதாஸ் இருப்பா இல்லையா? ஸோ கர்த்தா கரணம் விஷயா தேவதா. ஸோ இதெல்லாம் வந்து வியாவகாரிக சத்தியம். கரெக்டாக? கர்த்தா திரிபுட்டி வந்துடுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து வியாவகாரிக சத்தியம். ஸோ அக்ஷரமுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த திரிபுட்டி வந்து வேறு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இது வந்து வியாவகாரிக சத்தியம். எப்படி வந்து வேக்கராகிய என்னுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது ட்ரீம் அப்படிங்கிறது வந்து வேறு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியோ, அதை வந்து பிராத்திபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வியாவகாரிக சத்தியம். அப்புறம் பிரம்மன் வந்து பாரமார்த்திக சத்தியம். ஸோ எத்திர அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பாரமார்த்திக அதிஷ்டானே சம்பிரதிஷ்டந்தி. ஸோ
ஸோ பிரம்மன் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. தத் அக்ஷரம் வேதயத்தே, அந்த பிரம்மனை ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்? அந்த பிரம்மனை அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து வேக்கர் இல்லை, ட்ரீமர் இல்லை, ஸ்லீப்பரும் இல்லை, ஆனால் நான் வந்து அந்த அதிஷ்டானம் இது வேதயத்தே. இப்படி யார் தெரிஞ்சுக்கிறாளோ எஸ்டு சோமிய. ஸோ சோமியான்னு சும்மா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மூச்சுட்டு தான் இருக்கானா அப்படின்னு வந்து டீச்சர் செக் பண்ணிக்கிறார். ஸோ அவன் என்ன ஆகிறானா, சக சர்வஜ்ஞா பவதி. ஸோ போன மந்திரத்தில் பார்த்தா மாதிரி தான் ஆம்னீஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது மொத்த க்ரியேஷன்லேயும். எது இருக்குது அப்படின்னா அது மட்டும்தான் இருக்குது. அப்போ ப்ளூராலிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலி இல்லவே இல்லை. அப்புறம் என்னது, சர்வம் ஏவ ஆவிவேஷா. ஆவிவேஷம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி ஆவிவேஷம்னா என்டர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஞானி யார் இதை தெரிஞ்சுக்கிறாளோ அவன் வந்து ஹி என்டர்ஸ் எவ்ரி திங். அப்படின்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்? அவன் தான் எல்லாமாகவும் இருக்கான், அவன் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கான், சப்போர்ட்டாக இருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணிட்டு சப்போர்ட்டாக அவன் தான் இருக்கான். ஸோ அதனால் இந்த ஆவிவேஷா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இன்ஹெரண்ட்டாக ஊடுருவி இருக்கிறது அப்படின்னு வந்து நாம் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்டரிங்னா ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஆல்ரெடி அவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படிங்கிறதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஞானம் வந்ததுக்கப்புறம் இந்த ஞானி வந்து நான் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது என்ன அர்த்தத்தோடு யூஸ் பண்ணுவார்? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினாக. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞானி வந்து யூஸ் பண்ணுவார். அப்புறம் நாட் ஓன்லி லிவிங் பீயிங்ஸ் இல்லையா, எந்த ஜட வஸ்துவும் கூட நான் அப்படின்னு வந்து இந்த ஞானிக்கு வந்து அறிவானது இருக்கும். இதே ஒரு அஜ்ஞானி நான் அப்படின்னு யூஸ் பண்ணும் பொழுது லிமிட்டடாக அந்த பர்டிகுலர் சரீரம் ஒரு அந்த பர்டிகுலர் மைண்டு அதை தான் வந்து அது ரெஃபர் பண்ணும். வேறஸ் ஞானி வந்து நானுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது அது எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மந்திரம் வந்து சொல்கிறது. ஸோ சர்வம் ஆவிவேஷா இதி அப்படின்னா இட் எக்ஸ்டென்ஸ். நான் அப்படிங்கிறது என்டையர் க்ரியேஷனையும் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் எவ்ரி திங் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து சம்திங் அப்படின்னு சொன்னால் தான் ப்ராப்ளம் ஏற்படுது. ஐ ஆம் சம்திங் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வருது. ஐ ஆம் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஐ ஆம் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை எடுத்துக்கிறேன். நான் எதோடையும் அசோசியேட் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னால் அகம் பிரம்ம அஸ்மி. ஸோ நான் ஒரு லிமிட்டட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னால் சம்சாரா, இல்லை நான் வந்து சித் ஒரு சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் மோக்ஷம். ஸோ இதுதான் வந்து இந்த 5வது கேள்விக்கான ஆன்சர். இதோட வந்து இந்த 4th சாப்டரும் வந்து முடியறது. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து 5th சாப்டரை பார்க்குறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.